ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனலுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைசியான சிக்கன் சுக்கா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், கடுகு, தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு வெந்து வரணுங்க. நல்லா வணக்கி விடலாம். இது வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாங்க. அடுத்தது கருவேப்பிலை தழை, இது வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் ஹைலைட்டுங்க. கல்லுப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. நம்ம ஒரு 1.25 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா தயாரிக்க போகிறோம். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டே. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்லி, சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு, வரமிளகா, நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கலாங்க. நான் 1.25 கிலோக்கு இந்த அளவு எடுத்துருக்குறேங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோணுங்க. வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மசாலாவை நல்லா ஒரு 90% அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு. இப்போது கறியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60% அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வர வர அந்த மணமே பார்த்தீங்கன்னா நம்மளை சாப்பிட தூண்டுது. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த வெங்காயம், மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இப்போது கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நம்மளோட டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனுங்க இது. எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ண நம்ம சபரகிருத்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.